ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். மனதுக்கு பிடித்து போனதாலும் வரதட்சணை பற்றி பேசாததாலும் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தாள் கவிதா. தன் முதல் பேச்சிலேயே அவளை பேச்சிழக்க செய்திருந்தான் மாப்பிள்ளை சரவணகுமார். பொண்ணு ரொம்ப பேசுவா, அதை பொறுத்துக்கிறதுனா பொண்ணு பார்க்க வாங்க, இல்லைன்னா வேண்டாம் என பெண்ணின் தந்தையே உறுதியாக கூறியிருந்ததை ஏற்று ஊரிலுள்ள ஒரு கோவிலில் பெண் பார்க்கும் படலம் நடந்தது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தனியாக பேச பெற்றோர் சொன்னதால் பேச முற்பட்டு முந்திக்கொண்டு சரவணகுமார் கேட்டான். நிறையா பேசுவீங்கன்னு உங்கள் அப்பா சொன்னார். இப்போ என்னடானா ன்னு ரொம்பவே சிக்கனமாக பேசுகிறீங்க, ஆனால் பார்க்கறதுக்கு சிக்குன்னு இருக்கீங்க என்றவுடன் ஒரு ஆணிடம் வாழ்வில் முதலாக வெக்கப்பட்டதில் கவிதாவின் கன்னம் சிவந்து போயிருந்தது. 2 பேருக்கும் வசிய பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஜோதிடர் சொன்னதாக அப்பா சொன்னது இதுதானோ என நினைத்து கொண்டாள். இதை பாருங்க, உங்கள் பொண்ணுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் புருஷனோட சண்டை போட்டுட்டே இருப்பா. வசதியான மாப்பிள்ளை பார்க்கறத விட வசியமான மாப்பிள்ளை பார்க்கறது தான் நல்லது. வசதிக்கு அடங்காத உங்கள் பொண்ணு வசியத்துக்கு அடங்கி போவா. கிரக கோளாறால் பிரச்சனை வந்தாலும் கணவனை பிரியாமல் புத்திசாலித்தனமாக சரி பண்ணி வாழ்ந்து போடுவா என ஜோதிடர் சொன்னது சரிதான் என கவிதாவின் தந்தை தன் பெண் தலை குனிந்து மாப்பிள்ளை முன் எதுவும் பேசாமல் நிற்பதை பார்த்து உறுதி செய்து கொண்டார். இதுவரை யாரிடமும் இப்படி சரணாகதி ஆனதில்லை. படையப்பா நீலாம்பரி எனும் பட்டப்பெயரை கூட கல்லூரியில் தோழிகள் வைத்திருந்தனர். பாயும் புலி பசுமாடு ஆனதெப்படி என உறவுகளும் ஆச்சரியப்பட்டனர். திருமணம் முடிந்து அனைத்தும் நல்லபடியாகவே நடந்தது. பெண் குழந்தைக்கு தாயான பின் கணவன் சரவணகுமாரின் சுயரூபம் வெளிப்பட்டது. என்னதான் வசிய பொருத்தம் இருந்து திருமணம் செய்தாலும் பேராசை ஒருவர் மனதுக்குள் புகுந்து கொண்டால் பொறுத்த பலனை மண்ணில் புதைந்து போகச் செய்து இணையை கண்ணில் கண்ணீர் சிந்தும் நிலைக்குழிக்கு தள்ளி விடுகின்றன. பெண் பார்க்கும்போது திருமணத்துக்கு சம்மதிக்க வேண்டும் என்பதால் நீயே சொத்து, எனக்கு எதுக்கு உங்கள் அப்பன் சொத்து என நடித்து பேசுகின்றனர். ஒரு குழந்தைக்கு பின் அடித்தும் பேசுகின்றனர் என கவலை கொண்டாள். சிக்கன்னு இருக்கீங்க என பேசிய அதே வாயிலிருந்து சில்லறையா இருக்கிறையே என கணவனிடமிருந்து வெளிப்பட்ட மட்டமான வார்த்தை அவளை நிலைக்குலையச் செய்து அவனிடமிருந்து எட்ட போய் நிற்க வைத்தது. மரியாதை கிடைக்காத இடத்தில் ஜடமாக இருப்பதை விட பிறந்த வீட்டிற்கே நிரந்தரமாக போய்விடலாம் என நினைத்தாள். உங்கப்பன் 2 கோடிக்கு சொத்து வச்சிருக்காப்ல, அதில் பாதியை விற்று கொடுத்தா செத்தா போயிடுவான். அதை வச்சு சொந்த தொழில் தொடங்கி சம்பாதிச்சு சிறப்பாக வாழ்ந்துருவோம்ல என வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டு கணவன் பேசியது வருத்தமும் வேதனையுமாக இருந்தது. பகலில் பாதகமாகி பேசி மனசை கெடுத்துட்டு ராத்திரியில் சாதகமாக பேசினா மட்டும் இணங்கி போகிறதுக்கு பொம்பளை என்ன மிஷினா? மனசு சரியில்லாத பொண்ணு மரக்கட்டைக்கு சமன்னு தெரியாமையா நம்ம பெரியவங்க சொன்னாங்க? உன்ற பண வெறிய தூக்கி குப்பையில் போட்டுட்டு குணமாக 4 வார்த்தை பேசுனா எல்லாம் சரியா போகும். பக்கத்து வீட்டு பரிமளா கவிதாவுக்கு ஆதரவாக பேசியது சற்று ஆறுதலாக இருந்தது. நான் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு போனால் தங்கைக்கு அப்பாவால் திருமணம் செய்து வைக்க முடியாது. அக்காவே வாளா வெட்டியா இருக்கிறான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மொத்த குடும்பத்தையும் மோசமாக நினைப்பாங்க. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என சிந்தித்தவள் பிரிவு எனும் வார்த்தையை மனதினுள் நினைப்பதை தவிர்த்து பிரியாமல் கணவனை சரி செய்யும் வழியை பற்றி யோசித்தாள். அடுத்த நாள் காலை வீட்டு வாசலில் ஸ்கூட்டி வந்து நின்றது. சரவணகுமாரின் தங்கை ரம்யா மட்டும் தலைவிரி கோலமாக வந்தது மொத்த குடும்பத்துக்கே அதிர்ச்சியாக இருந்தது. என்னாச்சு, உன் புருஷங்கூட வரலையா? கல்யாணமாகி 4 வருஷத்தில் ஒரு நாள் கூட தனியாக வராதவ இப்போ காரங்காத்தால் தலையை விரித்து போட்டுட்டு வந்து நிற்கிறியே என ரம்யாவின் தாய் விசாலி கண்ணீர் மல்க கேட்டாள். யாரிடமும் பேசாமல் படுக்கை அறைக்கு சென்று படுத்து கொண்ட ரம்யாவிற்கு கவிதா காப்பி கொண்டு போய் கொடுத்தாள். வாங்கி குடித்தாள். அண்ணி, நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும்
என கூறி காலில் விழுந்தவளை கையில் தூக்கி பிடித்து ஒரு தாயைப் போல தாங்கி தூக்கி ஆதரவாக அணைத்து கொண்டாள். என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு, என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் என்று கூறியபடி பெட்டில் அமர்ந்தாள். 1 மாசமா அவர் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. சொந்த தொழில் செய்ய பணம் 1 கோடி வரதட்சணையாக கேட்குறாரு. சொன்னவள் கண்ணீர் சிந்தினாள். அங்கே நின்றிருந்த கணவனை ஏறெடுத்து பார்த்த கவிதா, ஏங்க உங்கள் தங்கச்சி சொல்கிறது காதில் விழுந்துச்சா? அவ சந்தோஷமில்லாமல் இருக்கிற போது நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் நல்லாவா இருக்கும்? இந்த வீட்டை விற்று கொடுத்துடலாங்க என மனைவி கூறியதை கேட்ட சரவணகுமார், வாயை மூடு, இருக்கிறது ஒரு வீடு, அதையும் விற்றுட்டு வீதியில் போய் படுத்துக்கிறியா? சொந்த தொழில் செய்யணும்னா ஆசை இருந்தால் அவரோட சொந்த வீட்டை விற்று செய்யட்டும். அடுத்தவங்க வீட்டை விற்று தொழில் செய்யறதுக்கு விற்க சொல்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது என கூறிய போது ரம்யாவின் கணவன் ரவி கைத்தட்டியபடி வீட்டிற்குள் நுழைந்தபோது 2வது முறையாக அதிர்ச்சி அடைந்தான் சரவணகுமார். சூப்பர் மச்சான், உங்களோட மாமனார் வீட்டை விற்று தொழில் பண்ணுற உரிமை உங்களுக்கு இருக்கிறப்ப என்னோட மாமனார் வீட்டை விற்று தொழில் பண்ணுற உரிமை எனக்கு இருக்காதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? எங்கே உங்கள் மனைவியோட முகத்தை நேருக்கு நேராக பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வரதட்சணை கேட்காத உத்தமர்னு. என் தங்கையின் கணவர் ரவி தன்னை பார்த்து கேட்ட அடுத்த நொடி மனைவி கவிதாவை நேராக பார்க்க முடியாமல் தலை குனிந்தான் சரவணகுமார்.